மெடிக்கல் கோடிங்கில் எந்த சர்டிஃபிகேஷன் பெஸ்ட்? நான் வந்து காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், என்கிட்ட லைஃப் சயின்ஸ் ஆர் ஃபார்மா ரிலேட்டட் டிகிரி இல்லைன்னா நான் லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி இருக்குது. எந்த சர்டிஃபிகேஷனை வந்து நான் சூஸ் பண்ணலாம்? எது பெஸ்ட்டாக இருக்கும்? எதனால் அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும்? இதுவே நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் கோடிங்கில் இருக்குது. என்னோட கெரியரை நான் ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு எந்த சர்டிஃபிகேஷனை நான் சூஸ் பண்ணணும் அண்ட் எதனால்? இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் டு த டாபிக், ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு உங்களுடைய கெரியர் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. கெரியர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இன்டர்வியூக்கு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களால் ப்ராப்பராக ஜாப் சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஐ கேன் கிவ் யூ ஒன்-ஆன்-ஒன் மென்டார்ஷிப். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒன்-ஆன்-ஒன் ஷெட்யூல் மீட்டிங் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ கேன் அசிஸ்ட் யூ கைஸ். ஸோ இன்டர்வியூ ரிலேட்டட் கோச்சிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் சிபிசி, சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கோடர். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இந்த சிபிசி சர்டிஃபிகேஷன், சிபிசி எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்டிஃபிகேஷன். புதுசாக கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இவங்க வந்து இந்த சிபிசி சர்டிஃபிகேஷனை வந்து டார்கெட் பண்ணலாம். ஈவன் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இந்த மெடிக்கல் கோடிங் ஹையரிங் அப்போது இந்த சிபிசி சர்டிஃபிகேஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் குவாலிஃபை ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிபிசி இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக அவுட் பேஷண்ட் கோடிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது அவுட் பேஷண்ட் கோடிங் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க ஃபார் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூனால. அது அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு இல்னஸ் இல்லை, லைக் ஒரு ஃபீவரோ இல்லை ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ ஆர் ஒரு மைனர் சர்ஜரி. அதாவது லெஸ் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ள டாக்டரை மீட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பி வர்றது தான் வந்து அவுட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட் பேஷண்ட் கோடிங்கை தான் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் இதில் ICD-10, CPT, அப்புறமா HCPCS இது எல்லாத்தையுமே வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கவர் பண்ணும். இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. இது வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு சர்டிஃபிகேஷன் இந்தியா அண்ட் வேர்ல்ட் வைட். இது பண்ணுறதுனால டெஃபினெட்லி இட்ஸ் கோனா ஆட் வேல்யூ டு யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட், D.Pharm, B.Pharm, BDS, நர்சிங் ரிலேட்டட் டிகிரி இருக்குது, இல்லை நான் லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சர்டிஃபிகேஷனை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா CCS, சர்டிஃபைடு கோடிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா AHIMA, அமெரிக்கன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் மேஜராக வந்து இன்பேஷண்ட் கோடிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நான் சிபிசியில் வந்து அவுட் பேஷண்ட் கோடிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஒரு டாக்டரை பார்த்துட்டு லெஸ் தேன் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடனே வர்றது வந்து அவுட் பேஷண்ட். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஜாப் பண்ணுறவங்க வந்து அவுட் பேஷண்ட் கோடிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த CCS பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இன்பேஷண்ட் கோடிங்கில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது சம் எமர்ஜென்சி, மெடிக்கல் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்பேஷண்ட் கோடிங் ரிலேட்டடாக வரும். லெட்ஸ் சே சர்ஜரிஸ், ICUவில் அட்மிட் ஆகிறது, இது எல்லாமே வந்து இன்பேஷண்ட் கிரைட்டீரியாவில் வரும். அண்ட் இதுக்கு ரிலேட்டடான கோடிங் வந்து நம்ம இன்பேஷண்ட் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ICU கேர், சர்ஜரிஸ், இதுக்கு ரிலேட்டடான கோடிங், அதாவது ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ், கிளினிக்கல் டேட்டா, அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டட், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஃப்ரெஷருமே வந்து இதை தாராளமாக பண்ணலாம். ஆனால் சிபிசியை கம்பேர் பண்ணும் போது இந்த CCS வந்து காம்ப்ளெக்ஸ் கோடிங் சினாரியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா CCA, சர்டிஃபைடு கோடிங் அசோசியேட்.
அஹிமா இதுவுமே வந்து அந்த அமெரிக்கன் அசோசியேஷன் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஷர் என்ட்ரி லெவலில் வந்து ஒரு மெடிக்கல் கோடிங் ஜாபில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் மேஜராக இன்பேஷண்ட் ஆஸ் வெல் அஸ் அவுட் பேஷண்ட் கோடிங் ரெண்டுத்துடைய பேசிக் கான்செப்ட்ஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ சிசிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது சிசிஏ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேபி நீங்கள் சிசிஏல சர்டிஃபைட் ஆகிட்டு ஒரு சில ஃபியூ மந்த்ஸ் கழித்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிசிஎஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார்மா லைசன்ஸ் ரிலேட்டட் டிகிரி, அதர் டிகிரி, ட்ரைன்ட் கோடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த சிசிஎஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சர்டிஃபிகேஷன் சிஐசி சர்டிஃபைடு இன்பேஷண்ட் கோடர். இதை வந்து ஏஏபிசி அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கோடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு சர்டிஃபிகேஷன். இன்பேஷண்ட் கோடிங் எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கேசஸ், காம்ப்ளெக்ஸ் கோடிங், சர்ஜரிஸ், அப்புறமா டிஆர்ஜி பேஸ்ட் பில்லிங், இதை பற்றி எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் வந்து படிப்பீங்க. அண்ட் இதெல்லாம் யார் யார் படிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி சிபிசி முடிச்சுட்டு இன்பேஷண்ட் கோடிங்கில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சிஐசி சர்டிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அடுத்தது சர்டிஃபைடு அவுட் பேஷண்ட் கோடர் சிஓசி. இதுவுமே வந்து ஏஏபிசி இந்த ஆர்கனைசேஷன் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து மேஜராக அவுட் பேஷண்ட் ஃபெசிலிட்டி லைக் எமர்ஜென்சி ரூம்ஸ், டே கேர், ஃபெசிலிட்டி ரிலேட்டட் பில்லிங், இது எல்லாத்தையுமே வந்து இந்த கோர்ஸ் கவர் பண்ணும். உங்ககிட்ட ஆல்ரெடி சிபிசி சர்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் இன்னும் ஃபர்தராக அவுட் பேஷண்ட்டில் வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா சிபிசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன், அவுட் பேஷண்ட் கோடிங்கை வந்து டார்கெட் பண்ணுது. இதுவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கோடராக இருந்தீங்க அப்படின்னா சிசிஎஸ் அட்வான்ஸ்டு லெவல் கோர்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிசிஏ பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன், போத் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணுது இந்த கோர்ஸ். ஃப்ரெஷருக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு சர்டிஃபிகேஷன். சிஐசி அட்வான்ஸ்டு லெவல் சர்டிஃபிகேஷன், இன்பேஷண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஹாஸ்பிட்டல் கோடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு சர்டிஃபிகேஷன். சிஓசி ஒரு இன்டர்மீடியட் லெவல் சர்டிஃபிகேஷன், அவுட் பேஷண்ட் ஃபெசிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோர்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி கோடர்ஸ் வித் சிபிசி வச்சிருக்கிற கோடர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ விச் ஒன் ஷுட் யூ சூஸ்? உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நீங்கள் உங்களுடைய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிசிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ரோல்ஸ் அப்படின்னா சிசிஎஸ் சிஐசி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி சிபிசி முடிச்சிருக்கீங்க, அதுலேயே வந்து ஈவன் ஃபர்தராக க்ரோ ஆகணும் அப்படின்னா சிஓசி சிஐசி நீங்கள் பண்ணலாம். யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வேணும் அப்படின்னா சிபிசி சிசிஎஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சிபிசி சர்டிஃபிகேஷனே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த சிபிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன ஆன்லைனா ஆஃப்லைனா, அதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே இருக்கிற ப்ளே பட்டனை செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்டர்வியூ அண்ட் கரியர் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு நம்ம சேனல் அஜய் HR இன்சைட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.